நம்முடைய தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை அமைச்சர் பேசிய ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. அந்த கருத்து என்ன? ஏன் அந்த கருத்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு? அப்படின்றத குறித்து தான் நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். மதுரை உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். இவர் சென்னையில ஆர்எம்கே கல்லூரியில பொறியியல் பட்டம் பெறாரு. அதற்கு பிறகு மீண்டும் தனது அறிவை விருத்தி செய்யறதுக்காக பெங்களூர் சென்று அந்த சட்ட பல்கலைக்கழகத்துல சட்டம் படிச்சு முடிக்கிறாரு. அதற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல என்ன செய்றாரு அப்படின்னா, கிரிமினாலஜி படிப்பையும், காவல்துறை நிர்வாகம் குறித்த படிப்பையும் படிச்சு முடிக்கிறாரு. இவர் ஒரே நேரத்துல தகவல் தொழில்நுட்பம், சட்டம் மற்றும் நிர்வாகம் இந்த துறைகள்ல நிபுணத்துவம் பெற்ற நபராக, பன்முகர் கல்வியாளராக திகழ்கிறார். இந்த நேரத்துல தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. முதல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைந்து பயணிக்கிறாரு. அதற்கு பிறகு 2019ல பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து ஐடி விங் இணை செயலாளரா பணிபுரிகிறாரு. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப பிரிவுல தலைவராக இருக்கிறாரு. அந்த நேரத்துல தகவல் தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தி பிஜேபி ஐடி விங்கை எப்போதும் ஆக்டிவா வச்சிருந்தாரு. இப்போதைக்கு தமிழகத்துல ஆட்சியில் இருந்த திமுக அரசை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பிஜேபியை மக்கள் மத்தியில ஆக்டிவா வைத்திருந்த பெருமை நம்முடைய சிடிஆர் நிர்மல்குமாரை சாரும் அப்படின்னா அதுல வியப்பில்லை. அதற்கு பிறகு தலைமையிடம் ஏற்பட்ட கருத்து மோதலால என்ன செய்யறாரு, அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைகிறாரு. அங்கும் ஐடி விங் பிரிவு இணை செயலாளரா பதவி வகிக்கிறாரு. அப்ப அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். 420 மலை என்றும் மனப்பிறழ்வு நோயாளி என்றும் விமர்சனங்களை முன்வைத்து தன்னுடைய வலைதள பக்கங்கள்ல பதிவிடுறாரு. அதற்கு பிறகு 2025ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவுல இணைகிறாரு. அந்த சமயத்துல சிடிஆர் நிர்மல்குமாரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தாவேகாவுல இணைகிறாங்க. இந்த 2 பெரும் துருவங்களும் இணையறதுனால தாவேகாவோட பலம் அதிகரிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வாய்ஸ் ஆஃப் தாமஸ் அந்த அமைப்பை தாவேகா கட்சியோட ஆதவ் அர்ஜுனா இணைக்கிறாரு. நிர்மல்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவோட இணை செயலாளரா பதவியேற்கிறாரு. தாவேகா கட்சியோட கொள்கைகளை இளைய சமுதாயத்தினர் மத்தியில கொண்டு சென்ற முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருக்கு. தாவேகாவோட கொள்கைகளை அந்த கட்சியினரிடத்துல பரவலாக கொண்டு செல்ல காரணமாயிருந்தா. தாவேகா ஆரம்பிக்கப்பட்ட உடனே 50 லட்சம் இளைஞர்கள் அந்த கட்சியில இணைகிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் உணவல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிர்மல்குமாருக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கட்சியில வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராக இருந்தார். விஜய் இடத்துல அதாவது கட்சி கள நிலவரம் குறித்து கேட்டறியக்கூடிய ஒரு நபராக நிர்மல்குமார் இருந்தார். தற்போது நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே தாவைக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அமைச்சரவையிலே மின்சாரத்துறை மற்றும் சட்டம் அமைச்சராக சிடிஆர் நிர்மல்குமார் அவர் பதவியேற்றார். முதல்ல பதவியேற்ற 9 அமைச்சர்களில் இவரும் ஒருவர் என்றால் இவருடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இவருடைய ஆளுமை பண்பும், இவருடைய தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தும் திறனும், நிர்வாகம், சட்டம் போல் புலமைத்துவமும் இவரை அந்த தாவேகா கட்சியில உயர் நிலையை எட்ட வைத்திருக்கிறது. மாணவர்கள் மத்தியில நடந்த ஒரு விழாவுல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நீட் மட்டும்தான் படிப்பு கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, தனக்கு தெரிந்த மாணவி ஒருவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுக்கிறாங்க. அவரு நல்ல மதிப்பெண்களை பொது தேர்வுல பெற்றிருக்காங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு படிக்கிறாங்க. 5வது முறை நீட் தேர்வை எழுதுறாங்க. நான் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தேன் அப்படின்னா, நீட் மட்டும்தான் படிப்பு கிடையாது. டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவை மாற்றிக்கொண்டு ஏன் நீ லாயர் ஆகக்கூடாது என்று நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு பிளம்பருக்கு நம்ம 1 வார கால அப்பாயின்மெண்ட் கொடுத்து காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கு. பிளம்பர் கிடைக்கிறதுல 1 வாரம் கழிச்சு தான் நமக்கு பிளம்பரே கிடைப்பாங்க. அதே போல கார்பெண்டர் இந்த வேலைக்கெல்லாம் இன்றைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன் நாம இத ப்ரொஃபஷனலா தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில கேள்வி எழுப்புறாரு. இங்கதான் வலுவான கண்டன குரல்கள் அனைத்து தரப்புகளிடமிருந்து வருகிறது. மாணவர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா ஒரு சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்கிறாரே, மாணவர்களை எப்படி மோட்டிவேஷன் செய்யணும்னே இவருக்கு தெரியலையே அப்படின்னு கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. இன்னும் சொல்லப்போனா இவர் தேடி தேடி படிச்சிருக்கிறார் பாருங்க. இவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அடுத்தது சட்டம் படிச்சிருக்கிறாரு. அடுத்தது காவல்துறை நிர்வாகத்தை குறித்து படிச்சிருக்கிறாரு. கிரிமினாலஜி படிப்பை படிச்சிருக்கிறாரு. ஆனா சாமானிய மாணவர்களை இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாது, நீங்க ஏன் பிளம்பர் ஆகக்கூடாதுன்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு அபத்தம் பாருங்க.
சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த வார்த்தையை அவர் மனதிலிருந்து உதித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். இது வெறுமனே வாயின் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தையை உதிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும். நன்றாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நபர் அபரிமிதமான ஆற்றல் கொண்ட நபர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு விவசாயி கூட தனது மகன் ஒயிட் காலர் ஜாப்பிலே சென்று அமர வேண்டும், ஒரு தனித்துவமான அடையாளத்தை அவன் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கையில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏன் இந்த வார்த்தைகளை புதித்தார் என்று ஆராயும் போது இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் ஆவார். பிஜேபியிலே இணையும் போதே ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு ரொம்ப ரொம்ப நெருக்கம் காட்டியனவர். அந்த தருணத்திலேயே இவர் ராகுல் காந்தியை குறித்தும் பிரியங்கா காந்தியுடைய மகள் குறித்தும் கடுமையாக வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொச்சையாக சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு கண்டனங்களை பெற்றவர்தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அதே போல அண்ணாமலையையும் கடுமையாக 420 மலை என்றெல்லாம் விமர்சித்து எதிர்கட்சியினரிடத்திலே வசைபாடுகளை பெற்றவர்தான் சிடிஆர் நிர்மல்குமார். தொடர்ச்சியாக தன்னுடைய உரைகளின் மூலம் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோபாவத்தை கொண்ட நபராகவே இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியிலே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறார் என்பது மனவேதனையாக இருக்கிறது. நீங்கள் அரசியல்வாதிகளை கூட நீங்கள் எந்த அணுகுமுறையில் எந்த அளவுகோலில் அளக்கிறீர்கள் என்பது பற்றி அக்கறை இல்லை. ஆனால் ஒரு சாமானிய எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எதை விதைக்க விரும்புகிறீர்கள்? அப்துல் கலாம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு மிகவும் பிடித்த குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தன்னினும் தள்ளாமை நீர்த்து வெள்ளத் தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத் தனையது உயர்வு. இந்த குறட்களை அவர் மேற்கோள் காட்டி அடிக்கடி குறிப்பிடுவார். தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் உயர்ந்த லட்சியமாக கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த லட்சியம் தவறினாலும் அந்த அடுத்த நிலையில் நாம் கட்டாயம் எட்டி பிடித்து விடுவோம் என்று சொல்வார். இன்னும் சொல்ல போனால் இதை புரியும் வகையில் சொல்லும்போது ஒரு மாணவர் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராவதை விட யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் போது அவருக்கு யூபிஎஸ்சி வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும் டிஎன்பிஎஸ்சி வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர் தயாரிப்பை விரிவுபடுத்துவார். இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மாணவர்களின் எண்ணங்களை அகண்டமாக்கி லட்சியங்களை விரிவடைய செய்திருக்க வேண்டும். கனவுகளை விரிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த கனவுகளை சுருக்கி உங்கள் கனவுகளையே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பிளம்பர் படிப்புக்கும் ஒரு தச்சர் படிப்புக்கும் ஆராய்ச்சி படிப்பு தேவையா? அவர்கள் கடினப்பட்டு படிக்க வேண்டுமா? இந்த நிலை தேவையில்லை. அவர் பயிற்சி எடுத்தால் அதற்கு போதுமே. ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஐடிஐ என்ற தொழிற்பிரிவு பாடங்களிலே இந்த படிப்புகளை எளிதாக அவர்கள் படித்து விடலாம். அந்த படிப்பில் மந்தமாக உள்ள, படிப்பு வராத, படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். எந்த படிப்பும் குறைவானது அல்ல. ஆனால் திறமை மிக்க மாணவர்களால், சாதிக்கக்கூடிய மாணவர்களால், சாதிக்க துடிக்கும் மாணவர்களை நாம் மட்டம் தட்டி உன் கனவுகளை குறைத்துக்கொள் என்று சொல்வது எந்த விதத்தின் நியாயம்? இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். மாணவர்களால் அவர்களுடைய இறக்கையை விரித்து பறக்க முடியும் என்றால் நாம் இறக்கை கொடுத்து உதவ வேண்டுமே தவிர இறக்கையை பிடுங்கி எரியக்கூடாதல்லவா? அந்த காரியத்தை தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தன்னுடைய உரையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதற்காகத்தான் விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் செப்டம்பர் 17, 2023 அறிமுகப்படுத்திய ஒரு திட்டம் தான் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டம் குலக்கல்வி முறைக்கு வித்திடுகிறது என்று பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் இதை எதிர்த்தன. அந்த நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அது இந்த திட்டத்தை நாங்கள் கட்டாயம் செயல்படுத்த மாட்டோம் என்று இதற்கு மாற்றாக கலைஞர் கைவினைஞர் திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த விஸ்வகர்மா திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறைபாடாக பார்க்கப்பட்டது என்ன தெரியுமா? அந்தந்த குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் அந்த தொழிலை செய்யலாம் என்பதுதான். இப்போது ஒரு நாளிதழ் மகன் நாளிதழ் தொழிலை செய்யலாம், கைவினைஞர் மகன் கைவினைஞர் தொழிலை செய்யலாம். இதுல 18 வகையான தொழில்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. குயவர், பொற்கொள்ளர், மண்பாண்டம் செய்பவர்கள், கொத்தனார்கள், இப்படி 18 வகையான தொழில்களுக்கு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பயிற்சி கொடுப்பாங்க. 5 நாள் முதல் 7 நாள் வரை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சான்றிதழும் அளிப்பார்கள். அதே போல 15 நாளுக்கு மேல பயிற்சி பெறாமனா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இவங்களுக்கு கைவினைஞர் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ் கொடுப்பாங்க. அதாவது விஸ்வகர்மா சான்றிதழ் கொடுக்கறதோட கைவினைஞர் தொழிலுக்கு தேவையான உபகரண பொருட்கள் வாங்குவதற்காக
15,000 ரூபாய் உபகாரத் தொகை வழங்கப்படும். அதற்கு பிறகு முதல் தவணையாக ரூ. 1,00,000 வழங்குவாங்க. இதுல 5% வட்டி மானியம் வந்து வழங்கப்படுகிறது. அதேபோல 2 ஆண்டுல இது ரூ. 2,00,000 வந்து கொடுத்து மொத்தம் ரூ. 3,00,000 பிணை இல்லாம கடன் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு எந்த பிணையும் வைக்க தேவையில்ல. ஜாமீன்தாரர் தேவையில்ல. அவங்க வந்து அந்த தொழில் செய்றாங்க அப்படின்ற அந்த சான்றிதழ், அடையாள அட்டை இருந்தா போதும். அப்படி இந்த விஸ்வகர்மா திட்டம் வரும்போது இத கடுமையாக எதிர்த்தது தமிழக அரசு தான். தமிழக அரசு ஏன் எதிர்த்ததுன்னா, ஒரே ஒரு வரி தான். அன்றைக்கு ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது போல மாற்றாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்தை சொல்லிதான் அன்றைக்கு இருந்த திமுக அரசு இதை எதிர்த்து கலைஞர் கைவினைஞர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கலைஞர் கைவினைஞர் திட்டத்திலே அவங்க ஒரு 25 தொழில்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. மாற்றாகத்தான் இந்த திட்டமும் பார்க்கப்படுகிறது. 50,000 முதல் 3,00,000 வரை கடன் தொகை பெற்றுக்கொள்ளலாம். அதே 5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. ரூ. 1,00,000 கடன் தருபவர்கள் 12 மாதங்களிலும், ரூ. 2,00,000 கடன் தருபவர்கள் 30 மாதங்களிலும் செலுத்தி அந்த கடன் தொகையை அடைத்துக் கொள்ளலாம். 50,000 வந்து மானிய தொகையாகவும் கலைஞர் கைவினை திட்டத்துல வந்து வழங்கப்பட்டது. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, டிசம்பர் 11, 2024ல தமிழக அரசு அறிமுகப்படுத்திய திட்டம். இது விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்று திட்டம். அதையே அப்படி காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் எதிர்க்கட்சியில விமர்சனங்கள் செய்தன. ஆனாலும் கூட அந்த குலத்திலிருந்து நான் வந்து ஒரு பொற்பொல்லர்னா, என்னுடைய மகனும் பொற்பொல்லர் தொழிலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக தொழில் கற்பவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்படித்தான் இந்த திட்டத்த கொண்டு வந்தாங்க. ஆனா ஏன் வந்து தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்ததுன்னா, ஏற்கனவே இருந்த குலக்கல்வி திட்டத்திற்கு மாற்றாக இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி தான் எதிர்த்தாங்க. அந்த தொடியில் தான் இன்றைக்கு சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர் பேசியிருக்கிறார் என்று அரசியல் கட்சிகள் பல்வேறு நிலைகள்ல தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றன. சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகளை விரிவடைய செய்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட அவர்களுடைய கனவுகளை சுருக்கிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த கனவை தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் பிளம்பர் ஆகலாம், தச்சர் ஆகலாம், கொல்லராகலாம் என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அன்று. இதற்கு சமூக வலைதளங்களிலே கண்டனக் குரல்கள் வடுத்து வருகின்றன. சி.டி.ஆர். நிர்மல்குமார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தச்சராக பாருங்கள். நீங்கள் ஏன் ஒயிட் காலர் ஜாப்பிலே வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை உடுத்திக் கொண்டு இன்று அமைச்சராக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்கள் என்பன போன்ற கண்டனக் குரல்கள் வலுத்து வருகின்றன. சி.டி.ஆர். நிர்மல்குமார் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் இப்படி சொல்லுவாரா? தனது உறவினர்களின் குழந்தைகளிடம் நீங்கள் பிளம்பராகு, நீங்கள் மருத்துவர் ஆக வேண்டாம், நீ தச்சராகு, நீ மேஷன் ஆகு என்று சொல்லுவாரா? இப்படியெல்லாம் கேள்விகள் எழுந்து வருகின்றன. கட்டாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கு வலுவான கண்டனங்களை தெரிவித்து, இது போன்ற தகவல்களை இப்படி பொதுவெளியில் சி.டி.ஆர். நிர்மல்குமார் போன்றவர்கள் உளறல் செய்யக்கூடாது என்பதை அவர் கண்டிக்க வேண்டும். ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் விருதுநகரிலே செயல்பட்டு வருகின்ற ஒரு அரசு பள்ளிக்கு சென்று அங்கு ஆய்வு என்ற பெயரிலே ஒரு மாணவியை எழுப்பி கேள்வி கேட்டு அவருடைய ஆங்கில புலமையை சோதிக்கிறேன் என்று சொல்லி வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டு அவருடைய ப்ரொஃபஷனலை நான் கேட்கிறேன். ப்ரொஃபஷனலை கூட தெரியாத ஒரு மாணவியாக இவர் இருக்கிறார். முதல் இருக்கையில் அமரக்கூடிய இந்த மாணவியே இந்த நிலைமையில் இருக்கிறார் என்றால், கடைசி இருக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமை என்ன என்று கேட்டு அந்த ஆசிரியையையும் கண்டிக்கும் தொனியில் பேசியது பெரும் சர்ச்சையானது. அதற்கு பிறகு பல்வேறு விளக்கங்களும் தரப்பட்டன. இப்படியாக தொடங்க அமைச்சர்கள் உளறல் மூலமாக தங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தி வருவது தாவேக அரசுக்கு நல்லதல்ல. இவர்களை அழைத்து விஜய் அவர்கள் கண்டிக்க வேண்டும். வார்த்தைகளிலே கவனம் தேவை, கவனமாக பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது, முறையாக பயிற்சி வழங்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையே சாரும் என்பதில் எல்லளவு மாற்று கருத்தில்லை. எனவே விஜய் பயிற்றுவிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் இதற்கு உரிய விளக்கம் அளிப்பாரா, இல்லை மாணவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் கூட சி.டி.ஆர். நிர்மல்குமாரின் பேச்சுக்கு வலுவான கண்டனங்களை இந்த தருணத்திலே நான் பதிவு செய்கிறேன். மகிழ்ச்சி தோழர்களே.